ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி ருசிக்காகவே அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சட்னி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இது கூடவே 5-6 பூண்டு பற்கள், 3 வரமிளகாய், 3 காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். கலருக்காண்டி சேர்த்துருக்கேன், காரம் அதிகம் இருக்காதுங்க. நீங்கள் வெறும் வரமிளகாய் மட்டும் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாவும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் சுரக்காய் சேர்த்துக்கலாம். சுரக்காயினுடைய தோல் பகுதியை நீக்கிட்டு அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சுரக்காயினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூடி போட்டு நல்லா வெங்காயம், தக்காளி, சுரக்காய் எல்லாமே ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டுங்க. இடையில கலந்து விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லி, கருவேப்பிலை 3 ஒரே அளவாக எடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கேன். இதோடு நல்லா சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, சுரக்காவில் ஆல்ரெடி தண்ணி விடும், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் குறைப்பாக சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. தண்ணியான பக்குவத்துக்கு இல்லாமல் கொஞ்சம் கெட்டியான பக்குவத்துக்கே சட்னி அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிருக்கேன். இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணுங்க. இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்து சேர்த்துக்க போகிறேன். தாளிப்பு காரணியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. சுரக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் சட்னியாக செய்து கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் சுரக்காய் சேர்த்த மாதிரியே தெரியாதுங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சத்தான சுவையான சுரக்காய் சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்திலாம் ரொட்டிலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னிக்காகவே எத்தனை இட்லி, தோசை வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இதே முறையில் இதே அளவோட இந்த சுரக்காய் சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.